வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்தியாவோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போற 4 முக்கியமான விஷயங்கள பத்தி அலசி ஆராய போறோம். சுற்றுச்சூழல் விதிகள்ல இருந்து உலக அரசியல் வரைக்கும் இந்தியாவோட பாதை எப்படி அமைய போகுதுன்னு ஆழமா பார்க்கலாம் வாங்க. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற சுற்றுச்சூழல், சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம பார்வைய உலக அரங்குக்கு திருப்பி புவிசார் அரசியல் மற்றும் உலகளாவிய சுகாதாரம் பத்தி பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். முதல்ல சுற்றுச்சூழல் சட்டம் சம்பந்தமா உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு முக்கியமான தீர்ப்பு பத்தி பார்க்கலாம். இந்த தீர்ப்பு ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. இந்த ஒரு வரிதான் இப்போ இருக்கிற மொத்த பிரச்சனையும் சொல்லுது. அதாவது ஒரு விதிமீறல் நடந்த பிறகு அதுக்கு அனுமதி கொடுக்கறதுங்கிறது எப்போவாச்சும் நடக்கிற ஒண்ணா இருக்கணுமே தவிர அதுவே ஒரு வாடிக்கையா மாறிடக்கூடாது. இதுதான் இப்ப முக்கியமான விவாதம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வீட்டை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பிளான் அப்ரூவல் வாங்குற மாதிரி தான் இது. சட்டப்படி முதல்ல அனுமதி வாங்கிட்டு தான் வேலைய ஆரம்பிக்கணும். ஆனா இங்க தலைகீழா நடக்குது. இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். இடது பக்கம் இருக்கிறது தான் சட்டம். அதாவது எந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அனுமதி வாங்கணும். இதனால பாதிப்பை தடுக்க முடியும். ஆனா வலது பக்கம் இருக்கிறது தான் சர்ச்சை. ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அனுமதி வாங்குறது. இதுல ஏற்கனவே ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்ய அபராதம் விதிப்பாங்க. ஆனா பாதிப்பு தானே. பாருங்க, 2017ல ஆரம்பிச்ச இந்த சட்ட போராட்டம் எப்படி மாறிட்டே வந்திருக்குன்னு. முதல்ல இந்த மாதிரி பின் அனுமதி செல்லாதுன்னு சொன்ன உச்சநீதிமன்றம் படிப்படியா பல தீர்ப்புகளுக்குப் பிறகு இப்போ 2025ல சில நிபந்தனைகளோட இதுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்திருக்கு. இந்த மாற்றம்தான் இப்போ புதிய விவாதங்களுக்கு வழிவகுத்திருக்கு. சரி, சட்டங்கள் ஒரு நாட்டின் எலும்புக்கூடு மாதிரி. ஆனா அந்த எலும்புக்கூட்டுக்கு உயிர் கொடுக்கறது சமூகம்தான். இப்போ நாம சட்டரீதியான விவாதங்கள்ல இருந்து நம்ம சமூகத்தோட இதயமா இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம். அதாவது பராமரிப்பு பணியாளர்கள். உண்மைதாங்க, இந்த திட்டம் மூலமா கோடிக்கணக்கான குழந்தைகளோட எதிர்காலம் உருவாகுது. ஆனா அந்த எதிர்காலத்தை உருவாக்குற ஊழியர்களோட நிலைமை எப்படி இருக்கு? அங்கதான் ஒரு பெரிய கேள்விக்குறி நிக்குது. சும்மா யோசிச்சு பாருங்க, 14 லட்சம் அங்கன்வாடி மையங்கள், அதுல கிட்டத்தட்ட 24 லட்சம் ஊழியர்கள் வேலை செய்றாங்க. இந்தியாவோட ஒவ்வொரு மூலை முடுக்குலயும் அவங்க இருக்காங்க. சொல்லப்போனா நம்ம நாட்டோட அடித்தளத்தையே இவங்க தான் பலப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த எண்கள் ஒரு பெரிய உண்மைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. வீட்ல சம்பளம் இல்லாம பாக்குற வேலைகள்ல, குறிப்பா குழந்தைங்கள பாத்துக்கிறது, பெரியவங்கள கவனிச்சுக்கிறது மாதிரியான வேலைகள்ல பெண்களோட பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம். இதுதான் அங்கன்வாடி ஊழியர்கள்லையும் பிரதிபலிக்குது. அவங்க செய்யற வேலைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கிறதே இல்ல. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? 4 விஷயம்தான். முதல்ல, அவங்களுக்கு ஒரு கௌரவமான சம்பளம் கொடுக்கணும். 2வது, அவங்க திறமைய வளர்க்கறதுக்கு நல்ல ட்ரெய்னிங் கொடுக்கணும். 3வது, அங்கன்வாடிகளோட உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும். கடைசியா, இது எல்லாத்தையும் செய்ய அரசு அதிகமா நிதி ஒதுக்கீடு செய்யணும். இது நடந்தா மட்டும்தான் அவங்களுக்கு உண்மையான மரியாதை கிடைக்கும். சரி, நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டோம். இப்ப கொஞ்சம் வெளியில உலக அரங்குல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். குறிப்பா மேற்காசியால அரசியல் நிலவரம் ரொம்ப வேகமா மாறிட்டு வருது. அத பத்தி பாப்போம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, முன்னெல்லாம் அமெரிக்காவோட பாலிசி சவுதி அரேபியாவையும் இஸ்ரேலையும் ஒன்னா இணைச்சுதான் இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்ல. சவுதி கூட தனியா, இஸ்ரேல் கூட தனியா உறவுகளை பேண ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு பெரிய கொள்கை மாற்றம். இந்த டைம்லைனை பார்த்தாலே புரியும் எப்படி உறவுகள் ஒரு மோசமான கட்டத்திலிருந்து இப்போ மறுபடியும் ஒரு கூட்டணிக்கு வந்திருக்குன்னு. இதுல உணர்ச்சிகளை விட ஒவ்வொரு நாட்டோட நலன்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டேபிள பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரியும். அமெரிக்காவுக்கு அந்த பகுதியில தன்னோட செல்வாக்கு முக்கியம். சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்காவோட டெக்னாலஜி வேணும். இஸ்ரேலுக்கு சவுதியோட அங்கீகாரம் வேணும். ஆனா இந்த 3 பேரோட விருப்பத்துக்கும் நடுவுல பாலஸ்தீன பிரச்சனை ஒரு பெரிய சிக்கலா நிக்குது. வெளியுறவு கொள்கை மட்டும் இல்ல, உலக சுகாதாரத்திலையும் இந்தியா ஒரு பெரிய சக்தியா வளர்ந்துட்டு வருது. குறிப்பா உலகையே அச்சுறுத்துற ஒரு கொடிய நோய்க்கு எதிரான போராட்டத்துல இந்தியாவோட பங்கு ரொம்பவே பெருசு. இது ஒரு டெக்னாலஜி பத்தின கதை. ஒரு சின்ன தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு நேரத்தை மிச்சப்படுத்துறது மூலமா எப்படி லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாத்துதுங்கிற கதை இது. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல டிபி டெஸ்ட் ரிசல்ட் வர்றதுக்கு பல வாரங்கள் ஆகும். அது வரைக்கும் நோயாளிக்கு என்ன பண்றதுனே தெரியாது. ஆனா இப்போ 1 மணி நேரத்துல கையடக்க மிஷின்லே ரிசல்ட் வந்துடுது. இது வெறும் நேரத்தை மிச்சப்படுத்துறது இல்ல, உயிரை காப்பாத்துற ஒரு புரட்சி.
இந்த மாபெரும் புரட்சியில இந்தியாவோட பங்கு என்ன? அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா, இந்த ட்ரூநாட் கருவிய ஒரு இந்திய நிறுவனம் கோவாவை சேர்ந்த மோல்பயோ டயக்னாஸ்டிக்ஸ் தான் உருவாக்கியிருக்கு. இது இந்தியாவிலே மலிவு விலையில தயாரிக்கப்படுறதால ஆப்பிரிக்கா மாதிரி ஏழை நாடுகளுக்கும் இது எளிதா கிடைக்குது. இதுதான் மேக் இன் இந்தியா ஃபார் த வேர்ல்ட் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். சரி, இப்போ இந்த 4 அலகலக விஷயங்களையும் பார்த்துட்டோம். சுற்றுச்சூழல், சமூகம், புவிசார் அரசியல், சுகாதாரம். இது எல்லாத்துக்கும் நடுவுல ஏதாவது ஒரு பொதுவான கனெக்ஷன் இருக்கா? வாங்க பார்க்கலாம். இந்த 4 விஷயங்களையும் இணைக்கிற அந்த ஒரு நூல் என்னன்னா, முள்கூட்டியே திட்டமிடுற சமத்துவமான கொள்கைகள் தான். அதாவது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் சரி பண்றதை விட பிரச்சனை வராம தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அது சுற்றுச்சூழலா இருந்தாலும் சரி, சமூக பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல சுகாதாரமா இருந்தாலும் சரி. ஆக நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு நியாயமான, பாதுகாப்பான, ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்க நம்ம கொள்கைகளை எப்படி மாத்தி அமைக்க போறோம்? இது அரசாங்கம் மட்டும் யோசிக்க வேண்டிய கேள்வி இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த சிந்தனையோட இன்றைய இந்த அலசல நிறைவு செய்றோம். நன்றி.